ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வாழைக்காய் வச்சு ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நான் 3 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் 2 வாழைக்காயை 2 பக்கம் நுனியையும் கட் பண்ணிவிட்டு 2ஆக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகணும். இடையில மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் வேகும். வாழைக்காய் ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது, கிண்ணுனே இருக்கணும். ஆனால் லேசாக சாஃப்டாக இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கத்தியை லைட்டாக அப்படி குத்தி பாருங்கள். லேஸ் சாஃப்டாக மெதுவாக கத்தி உள்ளே இறங்குது அப்படின்னா வாழைக்காய் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த டயத்தில் நீங்கள் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயை துருவிக்கணும். இந்த மாதிரி பெருசாக விழுகிற துருவலில் துருவி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காயும் துருவியாச்சு. இப்போது அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் லேசாக வதக்கி விட்டுலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம், அதனால இதில் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருக்கட்டும். வாழைக்காய் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு, இது 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் ஸ்டீம்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழைய வேகக்கூடாது. இப்படி எதையாவது வச்சு குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ இதை தோலெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரியிற வரைக்கும் இருக்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பூண்டு பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டிக்கணும். இதை ஒரு 1 நிமிஷம் பக்கம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும்.
இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு நல்லா இப்படி பரட்டி விட்டு அதோட வெளிப்புறம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா அப்படி எண்ணெயிலேயே வதக்கிட்டே இருக்கணும். அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் அடியில் பிடிக்காம நல்லா ஒன்று போல் ரோஸ்ட் ஆகி வரும். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா அந்த உருளைக்கிழங்குல இறங்கிடுச்சு. வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து இது நல்லா எண்ணெயிலேயே அது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பச்சை மிளகாயை கீறி இப்போவே சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்க்கணும். நான் 150 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல நீல துண்டுகளாக மெல்லிசாக வெட்டி தண்ணியில் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் சேர்த்துக்கணும், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இப்போ மூடி வச்சு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு கத்திரிக்காய் வந்து ஒரு 3/4 பாகம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இடையில வந்து இந்த மாதிரி திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும், அப்போ தான் வந்து அடியில் கருகி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு அந்த காய் வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவே ஆயிடுச்சு கத்திரிக்காய். இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு கலந்து விடுங்க, அப்போ தான் வந்து சேர்த்த மிளகாத்தூள்லாம் கருகிராமல் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஓப்பன்லேயே வச்சு இது நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கணும். இப்போ 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்துருச்சு. மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.